வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு. அதுல நடந்தது தான் ப்ரமோ 1ஆக வெளியே வந்திருக்கிறது. அதுல முத்துவை கவிழ்த்த ராணவ். அதுதான் முத்துவால வந்து ஆக முடியல. கேப்டன் ஆக முடியலங்கிறது. அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பா பண்ணியிருக்காரு முத்து அப்படின்னு சொல்லி, ரயான் வந்து அவர திட்டியிருக்காரு. "நீ போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்புடா" அப்படின்ட்டு. "நான் ஜெயிக்கணுங்கிறது தான்டா எனக்கு முக்கியம். நான் ஏன்டா அத பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதேபோல ஜாக்குலின் சொல்லும்போது, "எனக்கு வந்து முத்து ஜெயிச்சா நல்லதுன்னு தான் நான் நெனச்சேன்." அப்படின்னா, அப்ப ஏன் ஜாக்குலின் விளையாடலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஜாக்குலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். முத்துவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ விஷாலுக்கு வந்து ராணவ் வந்து உதவியாளரா போயிருக்கார் போல இருக்கு. ஸோ அதனால தான் விஷால் வந்து மிக எளிதாக வெற்றி பெற்று விட்டார். அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ இதுதான் வந்து ப்ரமோ 1ஆக வெளில வந்திருக்கு. ஸோ இந்த கேப்டன்சி விளையாட்டுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில தான் ப்ரமோ 1 வெளியாகி இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இதத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆ விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாரி நெறைய பேர் வந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் ப்ரமோ 1 பார்த்தா தெரியுது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ முத்துவோட கேப்டன்சி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருந்தது. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட் ஜாக்குலினாவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தா, ஜாக்குலினாலயும் வர முடியல. விஷால் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான். விஷால் வெற்றி பெற்றதற்கான காரணம் என்ன? இப்பதான் அந்த கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதனுடைய அடிப்படை காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆ விஷால் வந்து ராணவ செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ராணவ் செலக்ட் பண்ண விதம் தான் இந்த ஆட்டத்தோட போக்கையே மாற்றி இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ ப்ரமோ 1ல வெளியானபடி பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது தவறுன்னு சொல்லி ரயான் சொல்றாரு. அதேபோல விஷால் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா விஷால் வந்து ராணவ செலக்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ ராணவால தான் விஷால் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாரியான தகவல்கள் வருது. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது எதனால வந்து கேப்டன்சி டாஸ்க் இப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அ ஒவ்வொருத்தர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு போல இருக்கு. அதுல ரயான் ரயான் வந்து அநேகமா ஜாக்குலினுக்கு போயிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அதேபோல முத்து வந்து யார செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்க 3 பேரும் 3 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ராணவ் தான் வந்து விஷால ஜெயிக்க வச்சாரு. இது வந்து விஜய் டிவியோட சதியா இருக்குமோ? ஏன்னா விஷால் கேப்டன் ஆகணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன்னா ஒரு கேப்டன்சி டாஸ்க்ன்னா அந்த கேப்டன் தான் விளையாடணும். அந்த அந்த கண்டஸ்டன்ட் தான் விளையாடணும். ஆனா இங்க வேற ஒரு ஆள சூஸ் பண்ணி அவங்க வண்டிய தள்ள சொல்லி, அதன் மூலமா வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் விஷால் செய்தது சரியா? தவறா? அப்படின்னு அவரோட ஸ்ட்ராட்டஜி ராணுவ கூப்பிட்டது. முத்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. அது என்ன பண்ணியிருக்காருங்கிறது நம்ம இதுல பார்த்தா தான் தெரியும். ஸோ ஜாக்குலின் வந்து ரயன கூப்பிட்டாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஸோ இவங்க 3 பேரும் 3 பேர கூப்பிட்டுருக்காங்க. பட் திறமையான ஆட்கள் வந்து விளையாடும்போது ரணவ் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடியிருக்காரு. அதனால தான் வந்து விஷால் வந்து கேப்டன் ஆனாரு இந்த வாரம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இது ஏதோ குழி பறிச்சு 2 பேரையும் பள்ளத்துல தள்ளி விட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி தெரியுது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் கேப்டன் ஆகுறாங்க? யாரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு. ஸோ விஷால் வந்து கேப்டன் ஆனதற்கு ஏதாவது சதி நடந்திருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத அந்த டாஸ்க்க பார்த்தா தான் தெரியும். பட் இவர் சொல்றாரு, "ராணவ் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லியிருக்காரு. சாரி முத்து சொல்லியிருக்காரு. ஜாக்குலின் அத சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டூ எவரிஒன்.